शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान् सानन्दं प्रणिपत्य सिद्धिसदनं लम्बोदरं भारती सूर्यादिग्रहमण्डलं निजगुरुं भक्त्या हृदब्धे स्थितं तेषामङ्घ्रिसरोरुहः स्मरणतो नानाविधा सिद्धयः सिद्धिं यान्ति लघुप्रयान्ति विलयं प्रत्यूह शैलौ व्रजाः। श्रीगुरुभ्यो नमः। சாஸ்திரோக்தரீத்யா ஜோதிஷ் சாஸ்திரத்தினுடைய விசாரமானது பண்ணி கொண்டிருக்கிறோம். அதுல பாவாத்தியாய அப்படிங்கிற ஜாதகாலங்கார கிரந்தத்துல பாவாத்தியாய அப்படிங்கிற 2வது அத்தியாயத்துல இன்னைக்கு 9வது ஸ்லோகம் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸ்வக்ஷேத்ரே புர்யநாதः தனுபதி சஹிதः ஸ்யாதகஸ்மாத் கிருஹாப்திஹி சௌஹார்தம் வா சுஹ்ருத்பிஹ ததிதர கிருஹகஸ்சேத் கிருஹாலப்யயோகः யாவந்தः பாபகேடாः தனதசமகிருஹ பிராந்த்யபைश्चेत्तृकस्थाः யுக்தாஸ்தாவத் பிரமாணா ஜலனவசகதாः क्लेशदास्युर्गृहामुः। கிருஹாப்தி யோகः அகஸ்மாத் கிருஹாப்தி யோகः. எதிர்பாராத விதமா கிரக லாபமானது எந்த யோகத்தினால ஏற்படுறது, எந்த கிரகத்தினுடைய சேர்க்கையினால ஏற்படுறது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்துல சொல்லுகிறார். ஸ்வக்ஷேத்ரே துரியநாதः தனுபதி சஹிதः, 4வது பாவத்தின் அதிபதி 4வது ஸ்தானத்திலேயே இருந்து, துரியநாதः லக்னாதிபதியும் 4வது ஸ்தானத்திலேயே இருந்தால், அகஸ்மாத் கிருஹாப்திஹி எதிர்பாராத விதமா சௌஹார்தம் வா சுஹ்ருத்பிஹி அல்லது நட்பு வட்டாரமானது பெருகும் அப்படிங்கிறது 2 பலனும் சொல்றார். தத் இதர கிரககஸ்சேத் கிருஹாலப்ய யோகா அப்படிங்கிற இதே சதுர்த்த பாவேஷனும் லக்னாதிபதியும் 4th ஸ்தானத்தை காட்டிலும் வேற கிரகத்துல இருந்தா, வேற ராசியில இருந்தா, இல்ல வேற பாவத்துல இருந்தாக்கா கிரக அலப்ய யோகா கிரக லாபமானது இருக்காது அப்படிங்கிறார். இதர கிரகம் அப்படிங்கிற இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, உச்ச மித்திர மூலத்திரிகோண பவனங்கள், உச்சக்ஷேத்திரமோ அதே போல மூலத்திரிகோணமோ இல்ல மித்திரக்ஷேத்திரங்களோ, இதுல இந்த சதுர்த்த பாவேஷன் லக்னாதிபதியினுடைய சேர்க்கையானது இந்த ஸ்தானங்கள்ல இருந்தாக்க அது சுபபலன். இதை காட்டிலும் சத்ருக்ஷேத்திரமோ நீச்சக்ஷேத்திரமோ திருக்கம் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12 இந்த ஸ்தானங்கள்லயோ இந்த மாதிரி இந்த 2 கிரகத்தினுடைய சேர்க்கைகள் இருந்தால் கிருஹாலப்ய யோகா. யாவந்த பாபகேடாக தன தசம கிரக பிராந்தியபைஹி சேத் த்ருகஸ்தாः யுக்தாஸ்தாவத் பிரமாணாः ஜலன வசகதாः கிளேஷதாः ஸ்யுஹு கிருஹானுஹு அப்படிங்கிற அக்னி பயத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற. யாவந்த பாபகேடாக எத்துணை பாப கிரகங்கள் தன தசம கிரக பிராந்தியபைஹி, தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய த்விதீய பாவத்தினுடைய அதிபதியினுடன் சேர்ந்தோ அல்லது தசம பாவத்தின் அதிபதியினுடைய சேர்ந்தோ அல்லது சதுர்த்த பாவாதிபதியினுடன் சேர்ந்தோ அல்லது 12 துவாதச பாவாதிபதியினுடன் சேர்ந்தோ திருகஸ்தாக 6, 8, 12 திருக்கம் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்தானங்கள்ல இருந்தால் அப்ப என்னாகும், தாவத் பிரமாணாக அந்த ஜாதகனுக்கு அத்துணை கிரகங்களுக்கு துல்லியமான கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தில் அக்னி பயமானது ஏற்படும். ஜலன வசகதாக கிளேஷதாக அதே போல கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாகவும் அந்த பவனங்கள் அந்த கிரகங்கள் அமையும் அப்படிங்கறத சொல்றார். அடுத்ததா சதுர்த்த பாவத்திலே விசாரமானது மேலே தொடர்றது.
அதுக்கு முன்னாடி தன தசம கிரக பிராந்திய பைகி அப்படிங்கிற ஸ்லோகத்துல எதுக்காக சொன்னார் அப்படிங்கிற ஒரு விசாரமானது நம்ம பார்க்கலாம். தனம் அப்படின்னா 2வது பாவம், தசம பாவம், 12வது பாவம் அப்படின்னு சொல்லியிருக்கார். லக்னத்துல இருந்து 2வது பாவம் அப்படிங்கிறது சதுர்த்த ஸ்தானத்துக்கு, சதுர்த்த பாவத்துக்கு 11வது பாவமா லாபஸ்தானமா வராது. அதே போல லக்னத்துல இருந்து 10வது பாவம் அப்படிங்கிறது சதுர்த்த பாவத்திலிருந்து இச்சாஸ்தானம் 7வது ஸ்தானமாக வராது. லக்னத்திலிருந்து 12வது பாவம் அப்படிங்கிறதுனால பாக்யஸ்தானமா வர்றது சதுர்த்த பாவத்துக்கு. அது அதனால இந்த பாவநாதர்களோட பாப கிரகங்கள் சேர்ந்து 6, 8, 12 போன்ற ஸ்தானங்கள்ல இருந்தாக்கா அப்போ அக்னி பயமானது ஏற்படும். அதே போல அந்த கிரகமானது லாபத்தை பெருசா கொடுக்காது, கஷ்டங்களை நிறைய கொடுக்கக்கூடியதா அமையும் அப்படிங்கிறது சொன்னார். யாவந்தோ வாகனஸ்தாக சுப விஹகதிருஷாம் கோச்சரானோ பவேயுஹு தாவந்தோ வா விராமாஹ பரமகுணவதாம் வாகனானாம் ருணாம் ஸ்யுஹு க்ரூராः பஷ்யந்தி யானம் யயநிதனகதாः சேத்ததா தத்வதேவ ராஜ்ஞை ராதேஷ்யமேஷாம் கலு சுபகரணம் சாந்திகம் வாகனானாம் அப்படிங்கிற யாவந்தஹ வாகனஸ்தாக யாவந்தஹன்னா இங்க எத்தனை க்ரூர கிரகங்கள், எத்தனை பாப கிரகங்கள் வாகனஸ்தாக சதுர்த்த பாவங்கள்ல இருக்கிறதோ, சதுர்த்த பாவத்துல பாப கிரகங்கள் இருந்து சுப விஹக திருஷாம் சுப கிரகங்களுடைய திருஷ்டி இல்லாம இருந்தால் தாவந்தஹ அத்துணை பரமகுணவதாம் வாகனானாம் அத்துணை வாகனங்கள், அதுவும் சிரேஷ்டமான வாகனங்கள் விராமஹான அது பழுதாகும், இல்லாட்டி நாசமடையும், இப்படியாக அது ஆகும் அப்படிங்கறத சொல்றார். இந்த மாதிரி ஒரு ஜாதக அமைப்பு இருந்தாக்கா இந்த மாதிரி ஒரு பலனானது இருக்கும் அப்படிங்கிற. அதுபோல் க்ரூராः பஷ்யந்தி யானம் யய நிதனகதாः சேது ததா தத்வதேவ. யய நிதனம் 8வது பாவத்திலையும் 12வது பாவத்திலையும் க்ரூர கிரகங்கள் இருந்து அந்த கிரகங்கள் சதுர்த்த பாவத்தை பார்த்தால் அந்த சதுர்த்த பாவத்துக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாப கிரகங்களுடைய திருஷ்டியானது இருந்தால் அப்ப என்ன ஆகும்னா தத்வதேவ அதுபோல வாகன பழுதுகளோ இல்ல வாகனத்தினுடைய நாசங்களோ ஏற்படும், வாகன நஷ்டமானது ஏற்படும் அப்படிங்கிறத சொல்றார். அதனால பிராக்ஞைஹி ஆதேஷ்யம் ஏஷாம் கலு சுபகரணம் சாந்திகம் வாகனானாம். அதனால பிராக்ஞைஹி பண்டிதர்கள் என்ன பண்ணணும், சுபகரணம் சாந்திகம் மங்களத்தை கொடுக்கக்கூடிய சாந்தி கர்மாக்கள் பண்ணிக்கணும். அந்த ஜாதகன் அப்படிங்கிறத உபதேசம் பண்ணணும் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தை சொல்றார். அடுத்ததா வித்யாஸ்தானாதிபோவா புத குரு சகிதः சேத்ருகே வர்த்தமானோ வித்யாஹீனோ நரஸ்யாதத நவம நிஜ க்ஷேத்ரகேந்திரேஷு தத்வான் பாலத்வம் விருத்ததா வா யதி ககன சதாம் ஜன்மகாலே ததா ஸ்யாத் பிரஜ்ஞா மாந்தியம் நராணாம் அத யதி விஹகः ஸ்வர்க்ஷவோ கோஷஹ்ருத் ஸ்யாத். அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்துல இருந்து பஞ்சம பாவத்தின் விசாரமானது ஆரம்பிக்கிறார். பஞ்சம பாவம் அப்படிங்கிறது வாக்ஸ்தானம், வித்யாஸ்தானம், அதே போல சந்தான பாவம், இதெல்லாம் பஞ்சம பாவம்னு சொல்றோம். இந்த பஞ்சம பாவத்துல ஆரம்பத்துல வித்யை பத்தி விசாரம் பண்ற. வித்யாஸ்தானாதிபா அथवा புத குரு சகிதா, வித்யாஸ்தானத்தினுடைய அதிபதியோ அல்லது புதகுரு சகிதா புதனுடனோ குருனுடனோ குருவோடையோ சேர்ந்த வித்யாஸ்தானேஷன் 5வது பாவத்தின் அதிபதி இருந்தா அவ திரிகாஹா
திருக்கம் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12 இந்த பாவங்கள்ல இருந்தால் வித்யாவிஹீனஹா நரஹா. வித்யாவிஹீனஹான் அப்படின்னாக்கா அவருடைய கல்வியானது தடைபெற்று போயிடும். பாதியோரை ஏதோ ஒரு காரணம் வந்து அவளால முழுசா அதை முடிக்க முடியாம வித்யாவிஹீனனா ஆயிடுவா அப்படிங்கிறத சொல்றேன். இது வெறும் பஞ்சமபாவேஷனை எடுத்துட்டாலும் சரி, பஞ்சமபாவேஷன் திருக்கம் சொல்லக்கூடிய 6, 8, 12 இந்த ஸ்தானங்கள்ல இருந்தாலும், அல்லது புதகுரு சகிதா புதனுடையும் குருவோடையும் சேர்ந்து 5வது ஸ்தானத்தின் அதிபதியானவன் திருக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானங்கள்ல இருந்தாலும் வித்யாஹீனஹா கல்வியானது தடைப்பட்டு போகக்கூடிய ஒரு யோகமா அது இருக்கு. அத நவம நிஜக்ஷேத்திர கேந்திரேஷு தத்வாஹம் அப்படின்னு. அதுபோல் இந்த வித்யாஸ்தான அதிபதியானவன் 9வது பாவத்துல இருந்தாலோ, அல்லாட்டி நிஜக்ஷேத்திரம் தன்னுடைய க்ஷேத்திரத்திலேயே இருந்தாலோ, அப்படியும் இல்லைன்னா கேந்திரேஷு 1, 4, 7, 10 இந்த கேந்திரஸ்தானங்கள்ல இந்த வித்யாதீசனானவன் இருந்தால் தத்வான வித்யாவானா கண்டிப்பாக இருப்பான், பெரிய பண்டிதனாக இருப்பான் அப்படிங்கிறத சொல்றார். அதுபோல் அடுத்த யோகத்தையும் சொல்ற. பாலத்வம் விருத்ததாவா எதி ககன சதாம் ஜன்ம காலே கதாசியாது. ஜனன காலத்துல வித்யாஸ்தான அதிபதியானவன் பாலகனாக இருந்தாலோ விருத்தனாக இருந்தாலோ பிரக்ஞாமாந்தியம் அப்படிங்கிற கிரகண சக்தியானது கம்மியா இருக்கக்கூடிய ஒரு ஜாதகனா இருப்பார் அப்படிங்கிறத சொல்றேன். பாலத்துவம் விருத்ததா இது ரெண்டையும். ஏன்னா பாலகனா இருக்கிறதுனால அவனால எல்லாத்தையும் என்ன பண்ண முடியாது, கிரகிச்சிக்க முடியாது. அதே போல வயசா எடுத்தோம்னாலும் ஒரு விஷயத்த 10 தடவை சொன்னாலும் என்ன பண்ண முடியாது, ஈஸியா அதை கிரகிச்சிக்க முடியாது. அப்படின்னு பாலத்துவம் விருத்தத்துவம் இது ரெண்டுமே அந்த கிரகத்துக்கு இருந்தால், வித்யாஸ்தான அதிபதியா இருக்கக்கூடிய கிரகத்துக்கு இருந்தால் பிரக்ஞாமாந்தியம் புத்தி சக்தியானது கிரகிச்சிக்கக்கூடிய சக்தியானது ரொம்ப குறைச்சலா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். அப்ப பாலத்துவம் விருத்தத்துவம்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு ராசிக்கு 30 பாகைகள் இருக்கு. அந்த பாகைகளை 6 6 பிடிச்சாக்கா 5 விபாகம் வர்றது. அது 5 பேரா பிரிக்கிறார். பாலன், குமாரன், யௌவனம், வார்த்தக்கியம், மிருதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5ஆ பிரிக்கிறார். அப்போ இது 6 டிகிரி, அதாவது 6 பாகைகள். இந்த கிரகமானது எந்த 6 பாகத்துல இருக்கோ, ஜனன காலத்துல இந்த கிரகமானது முதல் 6 பாகத்துல சஞ்சாரம் பண்ணாக்கா அது பாலத்துவம், 2வது 6 பாகத்துல சஞ்சாரம் பண்ணா அது குமாரத்துவம், அடுத்த 6 பாகத்துல சஞ்சாரம் பண்ணாக்கா அது யுவகத்துவம், அடுத்தது இருக்கக்கூடிய 6 பாகத்துல சஞ்சாரம் பண்ணா அது விருத்தத்துவம், அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய 6 பாகத்துல சஞ்சாரம் பண்ணா அது மிருதத்துவம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். அப்போ இதுலயும் இன்னொரு விசாரம் என்ன பண்ணணும்னா, விஷம சம ராசிகளா பிரிச்சு, விஷம ராசியில இருந்தாக்கா கிரமத்தை அப்படியே எடுத்துக்கணும், யதாபூர்வமா இருக்கக்கூடிய கிரமத்தையே எடுத்துக்கணும். பால, குமார, யௌவன, விருத்த, மிருத அப்படின்னு சொல்லி அந்த கிரமத்தையே எடுத்துக்கணும். இதே சமராசியில இருந்தாக்கா அத விலோம கிரமத்துல எடுத்துக்கணும். முதல் சமராசியா இருந்தாக்கா முதல் 6 பாகமானது மிருதத்துவமாகவும், அடுத்த 6 பாகமானது விருத்தத்துவமாகவும், அடுத்த 6 பாகமானது யுவகனாகவும், அடுத்த 6 பாகமானது குமாரனாகவும், அடுத்த 6 பாகமானது பாலனாகவும் எடுத்துக்கணும். அப்படிங்கிறத இந்த விஷம சம ராசிகள்ல அந்த கிரகம் வித்யாஸ்தான அதிபதி இருந்தாக்கா இப்படியாக நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு யோகமா சொல்றோம். பிரக்ஞாமாந்தியம் நரானா எதி விஹகா ஸ்வர்க்ஷகா தோஷஹிருத்ஸ்யாது அப்படிங்கிற விஹகா அந்த கிரகமானது வித்யாஸ்தானாதிபனானவன் ஸ்வக்ஷேத்திரத்திலே இருந்தா, அந்த 5வது பாவமானது தன்னுடைய பாவமாகவே இருந்தால் இந்த தோஷமானது இருக்காது. இந்த பால தோஷம், விருத்த தோஷமானது அது அந்த ஸ்வக்ஷேத்திரமா இருந்தாக்கா அதுக்கு கிடையாது அப்படிங்கிற.
உதாரணத்துக்கு 5வது ஸ்தானமாவே வந்துருக்குன்னா புதன் 5வது ஸ்தானத்திலேயே இருந்தார், அதாவது புதன் மிதுனத்திலேயே இருந்துட்டார் அப்படின்னாக்கா இந்த பாலத்துவம் விருத்தத்துவமானது கிடையாது. புதன் 5வது பாவத்தினுடைய காரகனாக இருந்து அது மிதுனத்துல இருந்தாக்கா இந்த பாலத்துவம் விருத்தத்துவம் அப்படிங்கிற தோஷமானது ஏற்படாது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறார். ஸ்வக்ஷகோ தோஷஹிருத் சியாது விஹகா, தோஷஹிருத் அந்த தோஷத்தை நாசம் பண்ணிடும் இந்த மாதிரி ஒரு கிரகமானது ஸ்வக்ஷேத்திரத்துல சேர்க்கையினால அப்படிங்கறத சொல்லுவோம். அடுத்தது மூக சந்தான பாவ யோகமானது சொல்றோம். வாக்ஸ்தானேஷோ குருர்வா யய ரிபு விலய ஸ்தானகோ வாக்விஹீனஹ சைவம் பித்ராதிகானாம் பதயைக யுதா மூகதாஸ்யாச்சதாभ्याம் வாகீஷாத் பஞ்சமேஷः ऋकभवनगतः पुत्रधर्माङ्गनाथाः ரந்திரத்வேஷ்யாந்திமஸ்தாத் விதிஜம்சிந்துனாம் ஆத்மஜானாமபாவஹ அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தை சொல்றார். வாக்ஸ்தானேஷா 5வது பாவத்தின் அதிபதியோ அல்லது குருவோ யயரிபு விலயஸ்தானகா, யயரிபு விலயகா 12, 6, 8 இந்த ஸ்தானங்கள்ல இருந்தால் வாக்விஹீனஹ அப்படிங்க, வாக்விஹீனஹா வாக் ஸ்பஷ்டதையானது இல்லாம போகும் இந்த ஜாதகனுக்கு அப்படின்னு. ஏவம் பித்ராதிகானாம் பதய இகயுதாக மூகதாஸ்யாச்ச தாபியாம், அதுபோல் பித்ராதி பாவங்கள் அடுத்த யோகத்தை சொல்லும். பித்ராதி பாவங்கள் ஆதி சப்தத்தினால மீறி இருக்கக்கூடிய எல்லா பாவத்தையும் நம்ம கிரகிச்சுக்கணும். பித்ருபாவம் அப்படின்னு சொன்னதுனால தசம பாவேஷனும், அதுபோல திருத்தீய பாவேஷனும், இல்லாட்டி சதுர்த்த பாவேஷனும், அதுவும் இல்லைன்னா பஞ்சம பாவேஷனும், அப்படி இல்லைன்னா சப்தம பாவேஷனும், இதெல்லாம் ஒவ்வொரு பந்துஸ்தானங்களா இருக்கு. சதுர்த்த ஸ்தானம்ங்கிறது மாத்ருஸ்தானம், அதனால மாத்ருபாவாதிபதியோ, பித்ருஸ்தானம்ங்கிறது தசம பாவம், அதனால தசம பாவேஷனும், திருத்தீய ஸ்தானம்ங்கிறது சகோதர ஸ்தானம், அதனால அந்த பாவேஷனும், பஞ்சமம்ங்கிறது சந்தான பாவம், அந்த பாவேஷனும், சப்தமம்ங்கிறது கலத்திரஸ்தானம், அதனுடைய பாவேஷனும். இந்த பாவேஷங்கள்லாம் தாபியாம் யுதாக அப்படின்னு. தாபியாம்னாக்கா அந்தந்த பாவத்தினுடைய 5வது ஸ்தான அதிபதியினுடன் சேர்ந்து, அதுபோல் குருவனுடன் சேர்ந்து பெயர்ப்பு விலையா திருகம் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12 இந்த ஸ்தானங்கள்ல இருந்தாக்கா பரம்பரையில அந்தந்த கிரக சேர்க்கைக்கு தகுந்தாப்புல அவளுக்கு வாக் ஸ்பஷ்டதா, வாக் விஹீனதா, மூகத்துவமானது இருக்கும் அப்படிங்கிறத சொல்ற. உதாரணத்துக்கு தசமேஷன் தன்னுடைய பஞ்சமஸ்தானேஷனுடன் சேர்ந்து குருவனுடன் சேர்ந்து ஜெயருபு விலயா அப்படின்னு சொல்லக்கூடிய 12, 6, 8 இந்த ஸ்தானங்கள்ல ஏதோ ஒரு ஸ்தானத்துல இருந்தால் அப்பாவுக்கு மூகத்துவமானது இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அதுபோல கலத்திரஸ்தானேஷன் சப்தம பாவாதிபதி தன்னுடைய பஞ்சம பாவ கலத்திரஸ்தானத்திலிருந்து பஞ்சம பாவேஷன் யார் இருக்காரோ அவனுடன் சேர்ந்து, அதுபோல் குருவனுடனும் சேர்ந்து திருக்கம் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12 இந்த ஸ்தானங்கள் ஏதோ ஒரு ஸ்தானங்கள்ல இருந்தாக்கா அது என்ன மாறுது அப்படின்னாக்கா மனைவிக்கு மூக்கத்துவமானது வளருது அப்படின்னு அந்த யோகத்தையும் சொல்றாரு. இது போல பிரத்யேக ஒவ்வொருதையும் நம்ம ஊகிச்சு சொல்லணும் அப்படிங்கிறத சொல்றேன். அடுத்ததா வாகேஷாத் பஞ்சமேஷா திருக பவனகதா புத்திர தர்மாங்கநாதாக ரந்திரத்வேஷாந்திமஸ்தாக யதி ஜனுஷேந்திரனாம் ஆத்மஜானாம் அபாவ, சந்தான அபாவ யோகத்தை வாகீஷாத் பஞ்சமேஷா. வாகீஷானா பிரகஸ்பதி. இந்த பிரகஸ்பதி கிரகத்துல இருந்து 5வது பாவத்தினுடைய கிரகம். பிரகஸ்பதி கிரகத்துல இருந்து எந்த ராசியில இருக்கோ அந்த ராசியில இருந்து 5வது ராசியினுடைய அதிபதி திருகபவனகதா. திருகபவனம்ங்கிறதுனால
6, 12, சஷ்ட, துவாதச, அஷ்டம இந்த ஸ்தானங்கள்ல இருந்து புத்திர தர்மாங்கநாதாக லக்னத்திலிருந்து 5வது பாவத்தினுடைய அதிபதி, அதே போல தர்மம் என்று சொல்லக்கூடிய 9வது பாவத்தினுடைய அதிபதி அங்கநாதாக லக்னாதீசன், இது மூன்றும் சேர்ந்து ரந்திரத்வேஷாந்தி மஸ்தாக 6, 8, 12 இந்த ஸ்தானங்கள்ல இருந்தால் அப்பேற்பட்ட அந்த ஜாதகத்தில் அந்த ஒரு யோகத்துல பிறக்கக்கூடிய குழந்தையானது, அந்த குழந்தைக்கானது ஆத்மஜ அபாவ, புத்திர அபாவம், சந்தான அபாவமானது இருக்கும் அந்த ஜாதகமானது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல சொல்றேன். அடுத்ததான் கிஞ்சித் காலம் விளம்பः சுபகக சகிதः தேசதர்க்கே சுதர்க்ஷே சந்திரே கன்யா பிரஜாவான் பிரமித தனயவான்ச்சாத தேவேந்திர பூஜ்யாத் க்ரூரश्चेत् பஞ்சமஸ்தः குருரபி சுதகः ஸ்யாத்ததா பத்யஹீனः ಛಾಯಾ புத்திரஸ்வகேஹாத் யதி பவதி சுதே சூனுரேகஸ்ததானீம் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல இதே சந்தான முன்னாடி சொன்ன யோகத்தையே கொஞ்சம் விசாரம் பண்ணி இந்த ஸ்லோகத்துல கிஞ்சித் காலம் விளம்பா அப்படிங்கிற முன்னாடி சொன்ன அதே புத்திர தர்மாங்கநாதன்னு சொல்லக்கூடிய பஞ்சம பாவேஷனும் நவம பாவேஷனும் லக்னேஷனும் இந்த 3 கிரகங்களும் சுபகக சகிதாக ஒருவேளை சுப கிரகங்களுடைய சேர்ந்து இருந்தால் கிஞ்சித் காலோ விளம்பக புத்திர லாபமானது காலம் தாழ்ந்து கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்ற. கிஞ்சித் காலோ விளம்பகா அதே போல அர்க்கே சுதர்க்ஷே சந்திரே கன்யா பிரஜாவான் அப்படின்னு 5வது பாவமானது கடக ராசியாக இருந்து அதுல சந்திரனும் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு கன்யா பிரஜையானது உண்டாகும், புத்திரியானது உண்டாகும் அப்படின்னு. அதுவும் பிரமித தனயவான் அப்படிங்கிறதுனால மிதமான நிறைய குழந்தைகள் இல்லாம ரொம்ப சொல்பமான குழந்தைகளே அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். அதுக்கு அடுத்ததா அத தேவேந்திர பூஜ்யாது க்ரூரश्चेत् பஞ்சமஸ்தः குருருக்கு சுதகः ஸ்நாதகா பத்தி சீனஹா அப்படிங்கிற அதுபோல தேவேந்திர பூஜ்யாது குருவிடமிருந்து தேவேந்திர பூஜ்யாது பஞ்சமஸ்தः க்ரூரஹா அப்படின்னு தேவேந்திர பூஜ்யாது குரு இருக்கக்கூடிய ராசியில இருந்து பஞ்சமஸ்தா 5வது ராசியில இருக்கக்கூடியது பாப கிரகம் இருந்தால், அதாவது குருவனுடைய ராசியில இருந்து 5வது ராசியில பாப கிரகம் இருந்து குருரபி சுதகா குருவும் என்ன பண்றார் சுதகா பஞ்சம பாவத்துல இருந்தார் அப்படின்னாக்கா சியாது ததா அபத்தியஹீனஹா யோகா அபத்தியஹீனஹான சந்தானஹீன யோகமானது ஏற்படும் அப்படிங்கிறத சொல்றார். அதுக்கு அடுத்ததா ಛಾಯಾ புத்திரஹ ஸ்வகேஹாத் யதி பவதி சுதே சூனுரேகஸ்ததானீம் அப்படிங்கிற ಛಾಯಾ புத்திரஹ சனியானவன் யதி ஸ்வகேஹாத் தன்னுடைய ஸ்தானத்தில் இருந்து தன்னுடைய நிஜ ராசியில இருந்து, நிஜ ராசினாக்கா மகரம் கும்பம், அந்த ராசியில இருந்து 5வது ஸ்தானத்துல இருந்தாக்கா அப்போ ஏகபுத்திர யோகா ஒரு புத்திரனானவன் ஜனிப்பான் அப்படிங்கிறது சொல்ற. அப்ப எந்தெந்த ராசின்னு எடுத்துட்டாக்கா மகரம் கும்பம் இது சனியினுடைய நிஜக்ஷேத்திரமா இருக்கும். இதனுடைய நிஜக்ஷேத்திரத்துல 5வதுன்னு எடுத்துட்டாக்கா ரிஷபம், அதே போல மிதுனம் இது 5வது பாவமா இருந்து அங்க சனீஸ்வரனுடைய ஸ்தானமா சனீஸ்வரன் இருந்தாக்கா அப்போ ஏகபுத்திர யோகா அப்படிங்கறத சொல்றார். மேல அந்நிய சந்தான யோகா அப்படிங்கிற வேற சந்தான யோகங்களும் மேல விசாரம் பண்றார். கும்பே சேத் பஞ்சபுத்ராஹ ததனுச்ச மகரே நந்தனே வியாத்மஜா ஸ்யுஹு
विश्रो भौमस्तुतानां ततयमथ सुतादायको रौहिणेयः इत्थं काव्यशशाङ्को धनुषुज गुरुना केवलेनैव पुत्राः पञ्चस्युः केतुराप्को प्रियवृषभवने कर्कटे नो विलम्बः அப்படிங்கிறத வந்து சொல்றேன். அதே போல கும்பேச்சே பஞ்சபுத்திராக லக்னத்துல இருந்து 5வது பாவமானது கும்பராசியாக இருந்து, அதே போல அந்த ராசியிலேயே சனீஸ்வரனானது இருந்தால் பஞ்சபுத்திராக 5 புத்திரர்கள் கொடுக்கக்கூடிய யோகமாக அது இருக்கு. அதுபோல் மகர ராசியானது பஞ்சம பாவமாக வந்தாக்கா அதுல மகர ராசியில பௌமன் என்று சொல்லக்கூடிய அங்காரகன் இருந்தால், சனியோ அங்காரகனோ இருந்தால், அப்போ ஆத்மஜாகா திஸ்ரஹா 3 புத்திரிகளானது கொடுக்கக்கூடிய யோகமா அது வந்து இருக்கு அப்படிங்கிற. திருத்தயமச்ச சுதாதாயகோ ரௌகிணேயா அப்படின்னு. அப்போ ஜென்ம காலங்கள்ல இதெல்லாம் வந்து கன்யா பிரஜையை வந்து கொடுக்கக்கூடிய கிரகங்களா வந்து விசாரம் பண்ணி அவர் சொல்லியிருக்கார். ரௌகிணேயா, இத்தம், காவியம், சசாங்கா அப்படின்னு 3 கிரகங்களை வந்து சொல்லியிருக்கார். ரௌகிணேயா புதன், சுக்ரன், காவியான சுக்ரன், சசாங்கா அப்படிங்கிறதுனால சந்திரன். இந்த 3 கிரகங்களும் கன்யா பிரஜையை கொடுக்கக்கூடிய கிரகங்களாக இருக்கு அப்படிங்கிறது. அடுத்ததா குருனா கேவலே நைவ புத்திராக. அப்போ குரு கிரகம் தனியா இருந்தாக்கா, பஞ்சம பாவத்துல இருந்தாக்கா 5 புத்திரர்களானது கொடுக்கக்கூடிய ஒரு யோகமா இது வந்து இருக்கு. அது போல ராகு கேத்தோஹோ பிரிய விருஷப பவனே கர்க்கட்டே நோ விலம்பா. அதுபோல ராகுவோ கேத்துவோ சந்தான பிராப்திக்கு விளம்பமா வந்து இருக்காது அப்படிங்கறத வந்து சொல்றாரு.